ரோமர் 9:28 ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையிலிருந்து நம்ம தியானம் பண்ண கத்த உதவி செய்வாராக. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சீக்கிரமாகவே தம்முடைய காரியத்தை நீதியோடு செய்து முடிப்பார். ஆமென். அவர் நீதியோடு என்ன செய்வார்? செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு அழகாக சொல்கிறார். 23:14 உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி என்ன செய்வார்? அவர் முடிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். தேவன் நல்லவன் பாய்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது கர்த்தர் எனக்கு அதாவது கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு குறித்த இடம். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் குறித்த இடம் அப்படின்னா ஒன்று பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் எந்த ஊரில் வாசம் பண்ணணும், எந்த இடத்துல வாழணும், நான் எந்த இடத்துக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு சபை, ஒரு இடத்த எனக்கு காண்பியுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்ம அதை ஆண்டவர் நமக்கு செய்வான்னு பாய்க்கிறோம். இந்த நாட்கள் அது குறைவாக இருக்கிறதுன்னு பாய்க்கிறோம். ஏன்? ஆண்டவர் ஒரு குறித்த இடம் ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கி நம்ம நினைச்ச போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோன்னு பாய்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தில் பாருங்கள், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களில் ஒரு காரியத்தை அவர் பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 11 சீஷர்களும் அவரை ஆராதிக்கலை, அவருக்கு மகிமை செலுத்தலை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவை சீஷர்கள் ஆராதித்தார்களா இல்லையா? சொல்லுங்க. எதுவும் ஆராதித்தார்களா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லுங்க, ஆராதித்தாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யலை? ஆராதிக்கலைன்னு பாய்க்கிறோம். ஆமீன். அவர் என்ன செய்யலை? ஆராதிக்கலைன்னு பாய்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26:32, மார்க்கு சுவிசேஷம் 14:28, இந்த 2 வசனத்தில் பாருங்க, அவர் தாம் உயிரோடு இருக்கும் பொழுது ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்றார் பாருங்க, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். கலிலியா என்கிற இடத்துல ஒரு மலை இருக்கு, அந்த இடத்துக்கு நான் உயிரோடு எழும்பினவர் அங்கே போவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்லும்போது, நான் உயிர் தெழுந்தவுடன் நான் எங்கே போவேன்? கலிலியாவில் ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், உபதேசம் பண்ணார் சீஷர்களுக்கு. ஆனால் சீஷர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டார்கள்னு பாய்க்கிறோம். என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டான்னு பாய்க்கிறோம். நீங்கள் உயிர் தெழுந்தது பிற்பாடு மத்தேயு 28வது அதிகாரத்தில் 7வது வசனம் 10, 16, 17 7 போடுங்க. இப்போ உயிர் தெழுந்துட்டாரு. இப்போது இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார்? நான் கலிலியாவுக்கு போவேன்னு சொன்னார். ஆனால் இவங்க எங்கே வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மத்தேயு 28:7. மத்தேயு 28:7. சீக்கிரமாய் போய் அப்ப பாருங்க, இப்ப இவங்க எல்லாம் எங்க வந்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டாரு, நான் கலிலியாவுக்கு போவேன், அங்க ஒரு மலை இருக்கு, அங்க போவேன், அங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எங்க வந்தாங்க? கல்லறைக்கு வந்தாங்க. கல்லறையில வந்தாங்க. யாரு இல்ல? இல்ல. ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு கர்த்தர் சொல்லலை, நீங்க கல்லறைக்கு வாங்க, கல்லறை எம்டியா இருக்குது. எங்க கல்லறையில் என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு தேவ தூதன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் தான் உங்களுக்கு சொன்னார் உயிரோடு இருக்கும்போது போங்க, அவர் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். 10வது வசனம், 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோய்
ஆ அவ உயிர் தெழுந்த பிற்பாடு கர்த்தர் காட்சி கொடுத்த ஒரு இடம் பாருங்க, எங்க கொடுக்காரு அப்படின்னா கலிலேயாவுக்கு போங்க. அந்த மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றாரு, மகதலேனால்ட்டையும் மரியாள்கிட்டையும் சொல்றாரு, நீங்க போய் உங்க என்ன சொல்லுங்க, பயப்பட நீங்கள் போய் என் சகோதரருக்கு என்ன சொல்லுங்க, கலிலேயாவுக்கு போக முடியும் அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படி சொல்லு. அப்போ உயிரோடு இருக்கும்போதே அவர் சொல்லிட்டான்னு பாய்க்கிறோம். ஆனா உயிர் தெழுந்த பிற்பாடு இவங்க எங்க தான் போனாங்க, கல்லறைக்கு போனார்கள்னு பாய்க்கிறோம். 16வது வசனம் வாசிங்க. 16 28 16. 11 சீசர்களும் கலிலேயாவிலே பாருங்க, 11 சீசர்களும் நல்லா கவனிங்க, கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 17 அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். போதும், அங்கே அவரை கண்டு ஆராதித்தார்கள். அப்போ இயேசு உயிரோடு இருக்கும்போது நீங்க நல்லா கவனிங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் மறிச்சு நான் அங்கே போயிடும், உயிரோடு எலும்பு, நீங்க அங்கே வந்தால் என்ன பார்க்க முடியும், நீங்க கல்லறையில் போய் என்ன தேடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க கல்லறைக்கு தான் போனார்கள்னு பார்க்கிறோம். ஆனால் இது வரைக்கும் இயேசுவை ஆராதிக்காத சீஷர்கள் தம்மை ஆராதிக்க பணிந்து கொள்ள கர்த்தர் ஒரு இடத்தை குறித்தார். ஆமென். கலிலேயாவில் உள்ள ஒரு மலையை குறித்திருந்தார். மலைக்கு அவங்க சொன்ன இடத்துக்கு வந்தார்கள், அங்கே கர்த்தரை கண்டார்கள். உயிர் தெழுந்த இயேசுவை எங்க கண்டார்கள், அவர் சொன்ன இடத்துல அவர் இருந்தார். இவங்க போனாங்க, பார்த்தாரு, என்ன செஞ்சாங்க, கர்த்தரை ஆராதித்தார்கள். சீஷர்கள் 11 பேரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆமென். எத்தனை பேரும், 11 பேரும் கர்த்தர் இயேசுவை என்ன செய்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இவங்க வேற, நீங்க எருசலேம்ல வேற மலைகள்லாம் இருக்கு, ஒலிவ மலை அந்த மலைலாம் இருக்கு, வேற மலைக்கு போயிருந்தா கர்த்தரை பார்த்துருப்பாங்களா? கர்த்தர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆராதிச்சிருக்க மாட்டாங்க. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் குறித்திருக்கிற இடத்தை நம்ம காணணும். அங்கதான் கர்த்தர் இருப்பார், அங்கதான் நம்மளை காண்பார், அங்கதான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்னு பார்க்கிறோம். அவர் குறித்திருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். ஆமென். அல்லேலூயா. அவர் குறித்த இடத்திற்கு, அவர் சொன்ன இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போகணும். அங்கதான் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அங்கதான் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்ம விருப்பம்படி போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் ஸ்தோத்திரிக்கிறோம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 76:2, 132, 13, 14. 76:2 போடுங்க பாருங்க. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சீயோன் என்பது இன்னொரு எருசலேம். ஆமென். எருசலேமில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? சீயோனுக்கு இன்னொரு பேர் என்னது? எருசலேம். எருசலேமில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நீங்க பாருங்க, சங்கீதம் 132, 13, 14 பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 132, 13, 14. கர்த்தர் சீயோனை, கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 14, அது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ கர்த்தர் எருசலேமை, சீயோன் என்கிற எருசலேமை தமக்கு சொந்த இடமாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டார், தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கவனிக்கணும், சோத்திரம், கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் தான் அவர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அவர் விரும்புகிற இடம் எருசலேம், அவர் விரும்புகிற இடம் சீயோன். ஆமென். எருசலேம்னா சபை. ஆமென். அவர் விரும்புகிற இடம் நீ விரும்புகிற இடம் அல்ல. ஆமென். நல்லா கவனிங்க, சீஷர்கள் விரும்பி கலிலேயாவில் உள்ள மலைக்கு போகாம வேறொரு மலைக்கு போயிருந்தானே இயேசுவை கண்டிருக்க மாட்டாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாருன்னு பார்க்கிறோம். ஆமென். நீ விரும்புகிற இடம் அல்ல, நீ விரும்புகிற சபை அல்ல, நீ விரும்புகிற ஆலயம் அல்ல, நீ விரும்புகிற டெனாமினேஷன் அல்ல, நீ விரும்புகிறது அல்ல, கர்த்தர் விரும்புகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அல்லேலூயா.
நீங்க யாத்திராம் புஸ்தகம் 25வது 8-9 பாருங்க. இஸ்ரவேல் மக்களிடத்துல நான் வாசம் பண்ணதற்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குப்பா அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் சொல்லும்போது யாத்திரம் 25:9 சொல்றாரு, நான் காண்பித்த மாதிரிப்படி நான் காண்பிக்கிற இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை நீ நிறுவு அப்படின்னு மோசே சொன்னார். மோசே, நீ விரும்புகிறபடி அல்ல ஆசாரிப்பு கூடாரம். மோசே, நீ விரும்புகிற இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை நட்டக்கூடாது. நான் சொன்னபடி, நான் காண்பித்த மாதிரிப்படி அந்த ஆசாரிப்பு கூட இருக்கணும். நான் சொல்லுகிற இடத்துல அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சிருக்கணும்? நட்டி இருக்க வேண்டும், கட்டி இருக்க வேண்டும். ஆமே. மோசையின் விருப்பப்படி அல்ல ஆசாரிப்பு கூடாரம், மோசையின் விருப்பப்படி ஆலயம் அல்ல ஆசாரிப்பு கூடாரம், மோசையின் விருப்பப்படி மோசை விரும்புகிற இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் நிறுவப்படல. கர்த்தருடைய விருப்பப்படி அவர் விரும்புகிற இடத்தில் ஆசாரிப்பு கூடாரம் அங்கே நிறுவப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அங்க கர்த்தர் இருந்தார். மனிதன் ஆசாரிப்பு கூடாரம், மனிதனும் கர்த்தரும் சந்திக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் மனிதனை சந்திக்கிற இடம். அல்லேலூயா. நீ இந்த நாட்களை கர்த்தருடைய சொன்ன சபையில சொன்ன இடத்துல இருந்து இன்னைக்கு நீ கர்த்தரை சந்திச்சாதான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் நீ அவரை சந்திக்க முடியும். உன் விருப்பப்படி நீ விரும்புகிறபடி இடம், நீ விரும்புகிறபடி ஆமே சோத்திரம் போதகர்கள், நீ விரும்புகிறபடி டைனமிஷன்ல போயிட்டு இருந்தியன்னா ஆமா கர்த்தர் அங்க இருக்க மாட்டார். நீ கர்த்தரை சந்திக்க மாட்டா. அவர் வரும் நாளில் வருகையில் அவரை நீ சந்திக்க மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி போவாதா. கர்த்தர் விரும்புகிற இடம், கர்த்தர் குறித்த இடம், கர்த்தர் சொல்லுகிற இடம், அங்க போ. உனக்கு சௌரியமா உனக்கு ஆதாயமா இருக்கிற இடத்துக்கு நீ போகாதா. நீ வருகையில் கைவிடப்படுவாய். நீ போ. நீ தானே நீ விரும்பினாலப்பா. என்னைய சந்திக்க உனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் போல இடத்த நீ தெரிஞ்சுக்கிட்டா, உனக்கு விருப்பம் போல போனா, ஆமே நான் வேண்டாம், நான் சொல்ற இடம் உனக்கு வேண்டாம், நீ தெரிஞ்சுக்கிட்ட இடத்துல போனா, ஆமே என்னை சந்திக்க உனக்கு விருப்பம் இல்லை, நான் உன்னை சந்திக்க உனக்கு விருப்பம் இல்லை. அப்போ கடைசியில ரெண்டு பேரும் ஒருவரை சந்திக்க முடியாது. மத்திய ஆகாயத்துல கர்த்தர் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. ஆமென். நீ விரும்புகிற சபை, நீ விரும்புகிற இடம், நீ விரும்புகிற ஊரு அல்ல. உன்னை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிற இந்த பூமியில் ஆண்டவர் உன்னை சந்திக்கிற இடம் சபை. அங்க நீ சந்தித்தாதான் கர்த்தரை நீ சந்திக்க முடியும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் மேல மேகம் இருக்கும். எப்போ மேகம் அந்த ஆசாரிப்பு வெளியே வருதோ அப்ப ஆசாரிப்பு எடுப்பாங்க. எடுத்துட்டு போய் மோசே ஆரோன் விருப்பப்படி அல்ல, இஸ்ரவேல் விருப்பப்படி அல்ல, அந்த மேகம் எங்க நிற்குதோ அந்த இடத்துல தான் என்ன வைப்பாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்துவாங்க. இவங்க விருப்பப்படி நிறுத்திட்டாங்கன்னா மேக சம்பவமோ அக்னி சம்பவம் விலகிட்டுனா அத்தனை பேரும் காலி. ஏன்னா பகல்ல உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை தாங்கிறது கர்த்தர் எதை வச்சிருந்தாரு, மேக சம்பத்தை வச்சிருந்தாரு. இரவு ஆமே அக்கினி வெளிச்சம், அவ்வளவு இருள். ஆனா இவங்க வெளிச்சத்தில் இருந்தாங்க. இவங்க விருப்பப்படி நட்டி இருந்தாங்கன்னா அக்கினி சம்பவம் என்ன இருக்காது, மேக சம்பவம் இருக்காது, செத்து போயிருப்பாங்க எல்லாரும். ஆமே. அதே போலதான் நீ விரும்புகிற இடம், நீ விரும்புகிற ஊரு, நீ விரும்புகிற சபையை தேடாதா. டெனாமினேஷன், நான் விரும்புகிற ஒரு டெனாமினேஷன் அப்படி போவாதா. கர்த்தர் சொன்னா போ. ஆமென். உன்னை குறித்த கர்த்தருடைய திட்டம் சித்தம் நிறைவேற கர்த்தர் உன்னை சொன்ன சபை சொன்ன இடத்துக்கு போ. அல்லேலூயா. அங்கே நீ அவரை காண்பாய், அங்கே நீ அவரை என்ன செய்வா, கண்டு ஆராதிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா இந்த நாட்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். தங்களுக்கு இஷ்டமா இருக்கிற தோத்திரம் கர்த்தர் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, ஏதோ நான் போனேன் ஒரு ஆராதிச்ச வந்தேன், ஒரு ஆராதிக்க துதிக்க ஒரு இடையா தோத்திரம். அல்லேலூயா. அப்படி அல்ல. கர்த்தர்ட்ட கேளு.
ஆண்டவரே நான் போற இடம் சரியா, நான் போற சபை சரியா, ஆண்டவரே நான் இருக்கிற இடம் கரெக்டு தானா, கர்த்தர்ட்ட கேளு. கர்த்தர் சொன்ன இடமா, கர்த்தர்ட்ட கேளு. கேட்டு அதை நீ என்ன செய், உறுதிப்படுத்து. உன் கண்ணும் உன் மாம்சமும் உன் மனசும் விரும்புகிற இடத்தை தேடி ஓடாதே. ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் லோத்து போனான், அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. லோத்து என்ன பண்ணா, கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். ஆபிரகாம் உஷ்ணம் நிறைஞ்ச இடத்துக்கு போனான், இவன் செழிப்பு நிறைஞ்ச இடத்துக்கு போனான். அக்கினி கந்தகமா அழிஞ்சு. ஆமென். அது யார் சூஸ் பண்ணது? ஆபிரகாம் சூஸ் பண்ண இடம் வேற, ஆனா லோத்து ஆமென் சூஸ் பண்ண இடம் வேறன்னு பாய்க்கிறோம். லோத்து சூஸ் பண்ண இடம் மகா பாவிகள் நிறைஞ்ச இடம், அதைத்தான் அவன் சூஸ் பண்ணான்னு பாய்க்கிறோம். ஆமென். அருவருப்பு அசுத்தம் நிறைஞ்ச இடம், ஸ்தோத்திரம், அதை சூஸ் பண்ணான். ஆனா பரிசுத்தம் நிறைஞ்ச இடம் ஆபிரகாம் சூஸ் பண்ணான். கர்த்தர் கூட இருந்தார்னு பாய்க்கிறோம். ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்தான்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீ விரும்புகிற இடம் அல்ல, கர்த்தர் விரும்புகிற இடம், அவர் தங்கி இருக்கிற இடம், அங்கே நீ போய் ஆராதனை செய். சீஷர்கள் சொன்ன இடம் அந்த கலிலியாவில் உள்ள மலைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் சீஷர்கிட்ட. அவர் சாகும் முன்னே, மரிக்கும் முன்னே சொன்னார். மரித்த பிற்பாடு அந்த இடத்துக்கு போனாங்க, கர்த்தரை கண்டார்கள். கர்த்தரை அதுவரைக்கும் இயேசுவை தொழுது கொள்ளாத சீஷர்கள் ஆமென் 11 பேர் ஒன்றுபட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப நான் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதோ இந்த ஊருக்கு வந்துட்டோம், எங்கேயாவது ஒரு சபை இருக்கா அப்படிங்க, சபைகள் இருக்குங்க, ஆனா கர்த்தர் அங்க இருக்காரா? ஆமென். கர்த்தர்ட்ட கேட்டு அதை செய்யுங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 16ல இருந்து 22 வரை நீங்க படிச்சு பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். என்ன வாசிங்க பார்க்கலாம், வேகமா போடு பார்க்கலாம். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிற இதை நான் அறியாதிருந்தேன். இவங்க பாருங்க, வீட்டை விட்டு வெளியே வர்ற இடத்துல சூரியன் மறையுது, அங்க ஒரு கல்லை வச்சு என்ன தூங்குறான். அப்போது என்ன செய்யறான், நித்திரை தெளியும் போது கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கு, இதை நான் அறியாதிருந்தேன். 17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே எல்லாமே வேற இல்லை, இது வானத்தின் வாசல் என்றான். 18 அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் இருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து 19 அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய வீடு என்று பொருள். ஆமென். 20 அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில எல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து 21 என்னை என் தகப்பனை விட்டு சமாதானம் திரும்பி வர பண்ணுவார், நான் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். ஆமென். அப்ப பாருங்க, யாக்கோப்பு தான் வீட்டை விட்டு வரும் பொழுது ஒரு கல்லை வச்சு தூங்குறாரு. அந்த இடத்துல ஆமா ஸ்தோத்திரம் கர்த்தர் இருக்காரு, அது அவன் அறியாது இருக்கான். கர்த்தர் அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துக்கு அவன் ஒரு பேர் போடுறான். என்ன பேர் போடுறான்? பெத்தேல் என்று ஒரு பேர் போடுறான். ஆமென். என்ன பேரா? இது தேவனுக்கு வீடாகும், இது தேவனுடைய வீடு, பெத்தேல். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெத்தேல் என்று என்ன சொல்ற போடுகிறான்னு பாய்க்கிறோம். நீங்க அப்படி அதுக்கப்புறம் நேரே வாரான், லாபான்ட்ட வாரான், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. இப்போ அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 31:13 வாசி போடுங்க. ஆதியாகமம் 31:13 கர்த்தர் யாக்கோப்பு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். போ, எங்க போ சொல்றாரு? பெத்தேலுக்கு போன்னு சொல்றாரு. எங்க போ சொல்றாரு? பெத்தேலுக்கு போன்னு சொல்றாரு. அவன் பெத்தேலுக்கு வந்தான். ஆதியாகமம் 35. அப்ப பாருங்க, வேற ஒரு இடத்துக்கு அவர் சொன்ன இடம் எந்த இடம்? இவன் எந்த இடத்துல கல்லை வச்சு அங்க கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னானே அந்த இடத்துல பெத்தேல் என்று பெயரிட்டான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ கல் வச்சு அந்த இடத்துல நான் இருக்கேன், பெத்தேல் பெயரிட்டால அங்க போ அப்படிங்கிறார். 35:1 போடுங்க. ஆதியாகமம் 35:1 பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எங்க தேவன் யாக்கோப்பை நோக்கி எழுந்து என்ன செய்யுங்க? பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரன் ஏசான் முகத்தில் விலகி போடுற உனக்கு தரிசனம் தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் ஆண்டவர் சொல்றார்.
ஒரு பலிபீடத்தை பெத்தேல்ல தான் உண்டாக்க சொல்றார். நிறைய இடங்கள் இருக்குங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் என்ன செஞ்சான்? பலிபீடத்தை. 3வது வசனம் 6, 7 போடுங்க. 3 போடுங்க. 3 போடுங்க. 3, 3, 3, 6, 3, 3, 6. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். பாருங்க, அந்த இடத்துல அவன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கு. யாக்கோப்பு அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துல பெத்தேல் என்னும் அந்த இடத்துக்கு முந்தி, பெத்தேலுக்கு முன்ன லூசுன்னு இருந்தது, அந்த இடத்துக்கு என்ன வந்தாங்க. 7வது வசனம் படுங்க. அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினா அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அப்ப இவன் போகும்போது அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இது வானத்தின் வாசல், இது பயங்கரமான இடம், அமேன் சொல்றான், பெத்தேல்னு பேரிடுறான். அப்போ திரும்ப ஆண்டவர் அங்கிருந்து சொல்ல, நீ போ, எங்க போய் பலிபீடம் கட்டு, பலிபீடம் எங்க கட்டு? பெத்தேல், அந்த இடத்துல போய் பலிபீடம் கட்டு. ஆமென். அவன் இருந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? தோத்திரம், அல்லேலூயா. போ அப்படின்றார். நீங்க ஆபிரகாமுடைய பேரன் தான் யாக்கோப்பு. யாக்கோப்பின் தாத்தா ஆபிரகாம். இவர் எந்த இடத்துல பலி செலுத்தினார் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை 7, 8 வாசிங்க. போடுமா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது எந்த இடம் பாருங்க. பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்த்து பெத்தேலுக்கு கிழக்கா இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்கு கிழக்கா இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சான்? ஆபிரகாமும் தொழுது எந்த இடத்துல தான் தொழுது கொண்டான்? பெத்தேல். ஆமென். நீங்க ஆதியாகமம் 13:3 பெத்தேல் தான் பலி. 13 ஆதியாகமம் 13:3, 4 பெத்தேல்ல தான் அவன் என்ன செய்றான்? பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான் பார்க்கிறோம். அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 10 வர ராஜாக்கள் வர்ற வரைக்கும் அவங்க பெத்தேல வந்தான் பலிபீடம் கட்டி பலியை செலுத்தினார்கள் பார்க்கிறோம். வேற எந்த இடத்துலையும் அவங்க பலி செலுத்தவே இல்லை. கர்த்தர் சொன்ன இடத்தில். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் ஆபிரகாம் வேற இடம், ஈசாக்கு வேற இடம், யாக்கோப்பு வேற இடம்? கர்த்தர் சொல்லட்டுமே. அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு ஆபத்து நேரிட்ட இடத்துல நான் அங்க போகும்போது என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து என்ன எல்லா ஆபத்துக்கும் இக்கட்டுக்கு விலக்கி காப்பாத்தின இடம் அந்த இடம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு குறித்த இடம், கர்த்தர் சொன்ன இடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கெல்லாம் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு கரெக்டா போய் அங்கே பலியை செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்க உபாகமம் புத்தகத்தை எடுத்துக்காங்க. 12வது அதிகாரத்துல 5, 6, 11, 13, 14 போடுங்க பார்க்கலாம். உபாகமம் 12:5 என்ன சொல்ற? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களில் தெரிந்து கொள்ளும் இடமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் 6வது போடுமா. ஆமா, அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்க தசம பாகங்களையும் என்ன செய்யுங்க? நான் சொன்ன இடத்துல கொண்டு கொடு. ஆமே சொல்றாரா சொல்லலையா? ஆமே. நான் என் நாமம். அப்ப 12 கோத்திரம் இருந்துங்க. ஆனா 12 கோத்திரத்திலையும் யூதாவின் கோத்திரம், யூதாவின் தலைநகரம் எருசலேம், எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அப்போ 11 கோத்திரமும் எருசலேம்ல இருக்கிற தேவனுடைய ஆலயத்துல வந்து தான் என்ன செஞ்சாங்கன்னா பலி செலுத்தினாங்க, தசமபாகத்தெல்லாம் செலுத்தினாங்க. பென்யமீன் கோத்திரம், எங்களுக்கு எங்க கோத்திரத்துக்கு ஒரு பலிபீடம், எனக்கு ஒரு பலிபீடம் அப்படின்னு அவங்க கட்டலை. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பலிபீடம் எங்க இருந்து தெரியுமா? யூதா கோத்திரத்துல. சகல கோத்திரத்துல யூதா கோத்திரம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த யூதா கோத்திரத்துல எருசலேம் என்கிற இடத்துல தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அங்கே வந்து தான் 12 கோத்திரமும் பலிகளையும் தசம பாகத்தையும் செலுத்தினார்கள். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களா. என் நாமம் விளங்கும் இடம், என் நாமம் தரிக்கப்பட்ட இடம்.
என் நாமம் அங்கே இருக்கிற இடம், என் நாமம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமம் 20:24 படிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரசாபப்படுத்தும். ஆமென். என் நாமத்தை பிரசாபப்படுத்தும். எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப அவருடைய நாமம் எங்க இருக்கிறதோ அவர் சொல்ல, என் நாமம் விளங்கும் இந்த இடத்துல. ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமம் விளங்குற ஆண்டவர்கிட்ட கேட்ட சொல்லுவாரு, என் நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் நாமம் இந்த இடத்துல தரிக்கப்பட்ட, என் நாமம் தரிக்கப்பட்ட சபை, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம், அங்கே போ, அங்கே உன் பலியை செலுத்து, உன் தசமபாகத்தை செலுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நான் அந்த இடத்துல வந்துதான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் எங்க வருவேன்? என் நாமம் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுற அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவர் வருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். நீ இஷ்டம் போல போனீன்னா வரமாட்டாரு. நீ இஷ்டம் போல போனா என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம். 11வது வசனம் என்னன்னு பாருங்க. 11 11 இல்ல 12 11 உபாகம் 12:11 ஸ்தோத்திரம். உபாகம் 12:11 அந்த 12வது அதிகாரத்தில் தான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கோம். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் சர்வாங்க தகன பலிகளும் உங்கள் பலிகளும் உங்கள் தசம்பாக்களை என்ன செய்யுங்க, அங்க என்ன செய்யுங்க, கொண்டு செலுத்துங்க. சோத்திர காணிக்க பொருத்தனை காணிக்க எல்லாம் அங்க கொண்டு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் அதுல சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ல? 13, 14 13 பாருங்க. 13 அடுத்தது 13வது வசனம் படுங்க. 13வது வசனம், கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளையும் இடாதபடி எச்சரிக்கையார். உன் விருப்பப்படி என்ன செய்யக்கூடாது? பலியை செலுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்துல தான் பலி செலுத்தணும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வேற எங்காவது அவன் பலி செலுத்தினானா அவன் தன் சனத்தாரு இருக்காத கூடி அறுப்புண்டு போக கொலை செய்ய. அவன் வேற எங்கேயாவது பலி செலுத்தினா அவனை கொலை செய்யின்னு சொல்லிட்டார். அவன் தன் சனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப கர்த்தர் சொல்லுகிற இடத்துல தான் கர்த்தருக்கு துதி பலி, சோத்திர பலி, சோத்திர காணிக்க, பொருத்தனை காணிக்க, தசம்பகத்தை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல கொண்டு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கண்ட இடத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? உங்க காணிக்க சோத்திர பலி என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு எங்க கொடுத்துருக்காங்க அங்க கொண்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, காணிக்க எங்க கொடுத்தான ஐயா? இயேசுவுக்கு தான ஐயா. யாங்க தான். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு கம்பெனில வேலை பார்க்கிங்க, அவன் உங்களை வேலை செஞ்சிட்டீங்க, ஏப்பா உனக்கு சம்பளம் யாருக்கு கொடுத்தானப்பா? எல்லாரும் வேலைக்காரன் தானப்பா. நான் இல்லை, உனக்கு வேற ஒரு வேலைக்காரன் கொடுத்த, வேலைக்காரன் தானப்பா. ஆமென். அப்படின்னு நினைச்சா ஏத்துக்கிடுவீங்களா? ஆமென். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல உன் காணிக்க தசம்பாகத்தை நீ செலுத்தும் போதுதான் அவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நான் வந்து ஒன்று எந்த இடத்துல வந்துங்கிற, நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்ல எந்த இடத்துல? அவர் சொல்லுகிற இடத்துல உங்க காணிக்க தசம்பாகத்தை என்ன செய்யணும்? ஆமென், செலுத்தணும் என்று நாம் பார்க்கிறோம். கண்ட இடத்துல என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. 14வது வசனம் என்ன இருக்குன்னு பாருங்க. 14 உன் கோத்திரங்கள் ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில், உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலிகளை நான் உனக்கு யாவையும் அங்கே செய்யணும். உன் கோத்திரம் ஒண்ணு, அதான் யூதா கோத்திரம். அங்கதான் எருசலேம் தான் தேவனுடைய ஆலயம், அங்கத்தான் செலுத்து அப்படின்னா. ஆமென். அங்கதான் என்ன செய்யணும்? செலுத்தணும் ஆண்டவர் சொன்னான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ உங்க காணிக்கை ஆகிய விதை, உங்க தசமாகிய விதை நீங்க என்ன உங்க இஷ்டத்துல கற்பாறையில விதைச்சா பலன் கிடைக்குமா? முள்ளுள்ள இடத்துல விதைச்சா பலன் கிடைக்குமா? ஆமா, பாதை வழியோரம் விதைச்சா உங்களுக்கு பலன் கிடைக்காது, அது வீணா போயிடும். நல்ல நிலத்துலங்கிறது கர்த்தர் காண்பிக்கிற இடம், அது உனக்கு 30, 60, 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நீங்க பாருங்க, ஈசாக்க பார்த்து சொல்றான், ஐயோ இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்?
இந்த இடம் நல்ல இடம் கிடையாது. இந்த இடம் என்ன கிடையாது? இந்த இடம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த இடத்தை விட்டு அவன் போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இங்கே இரு, இந்த இடத்துல இரு. ஆமென், அல்லேலூயா. அந்த அவன் இருந்த இடத்துல என்னது? பஞ்சம், மழை இல்ல, தண்ணி இல்ல. ஆனா விதைச்சான்னு பாய்க்கிறோம். ஆமென். 100 மடங்கு பலன். ஆமே, வர 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 விருத்தி அடைந்தான். ஆமே, அல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்ல இடத்துல கொடுக்கும் போதுதான் உனக்கு, ஆமே, ஸ்தோத்திரம், என்ன செய்வான்னா வர 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 விருத்தி அடைவா. நீ பலுகி பெருகுவா. உன் பொருளாதாரத்துல எல்லாத்திலையும் ஒரு பலுகி பெருகுதல் இருக்கும். கர்த்தர் சொல்ற இடத்துல விதைச்சான், ஈசாக்கு விதைச்சான், அதை 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷத்துல அவன் பலன் எடுத்தான் பாய்க்கிறோம். அந்த விதைகள் ஒண்ணு என்ன செய்யல, நீனா விதைச்சியன்னா உனக்கு ஒண்ணு வராது. முள்ளுள்ள இடத்துல விதைச்சா வருமா? ஆமென். அப்ப கர்த்தர் சொல்லுகிற இடம், கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீ கொண்டு விதைச்சாத்தான் உன் விதைக்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆமே பலுகி பெருகும் ஆசீர்வாதம் எனக்கு வரும். ஆமே, நீ பலுகி என்னச்சுவா, வர வர விருத்தி அடைவா. ஆமா, ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். ஆமே, நீ வர வர விருத்தி அடையணும், வர வர பழகணும், பெருகணும். அப்படின்னா கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் காட்டுற சபை, கர்த்தர் சொன்ன இடத்துல கொண்டு உன் பலியை செலுத்தினாதான் நீ பலுகி பெருகுவா. உன் சந்ததி பலுகி பெருகும், உன் பொருளாதாரம் பலுகி பெருகும், உன் சுக வாழ்வு எல்லாவற்றிலும் சமாதானம். ஆமா, உன் எல்லாம் எங்கும் சமாதானம் பலுகி பெருகும், எல்லாம் பெருகும், எல்லாம் பெருகும். நீ ஒரு இடத்துல போய் விதைச்சா அதுக்கு ஒன்னும் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு என்ன கிடைக்காது? ஒன்னும் நமக்கு கிடைக்காது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நமக்கு கிடைக்காது என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஒன்னும் கிடைக்காதுன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிற இடத்துல அப்போ போய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம விதையை விதைக்கணும். அதான் நான் சொன்னேனே, சோத்திரம் காணிக்க யாருக்கு? இயேசுவுக்கு தான். எங்க கொடுத்தாலும் யாருக்கு தான்? இயேசுவுக்கு தான். ஆமென். அப்படி அல்ல, ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற இடத்துல, போகிற இடத்துல கொண்டு கொடுத்தா தான் கர்த்தர் அந்த விதைய 100 மடங்கு பல்லிகி பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. விதைச்சா தான் இருக்க முடியும், கொடுங்கல பொழுது கொடுக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல போய் விதைக்கணும். ஆமென். ஒரு இடத்துல விதைச்சியன்னா உனக்கு அந்த பலன் உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா விதைய, ஆமா, சோத்திரம், அவன் விதைச்சான், நான் தண்ணீர் ஊத்தினேன். ஆனா விளைச்சலை கொடுக்கிறது யாரு? தேவன். ஆமென், தேவன், தேவன். அப்ப அவர் சொல்ற இடத்துல விதைக்கணும். கேள்வி கேட்க கூடாது. தண்ணி இல்ல, விதைச்சான், விளைச்சலை கொடுக்கிற கர்த்தர் சொன்ன இடத்துல விதைச்சான், 100 மடங்கு அவன் பலன் எடுத்தான்னு பாய்க்கிறோம். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய தொழில, வியாபாரத்துல, வேலையில இதெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்க காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கமா, கர்த்தர் சொன்ன இடத்துல விதைச்சோமா, கர்த்தரை கனம் பண்ணமா, அவரை கனம் பண்ணமா, வஞ்சித்தமா, இதெல்லாம் பார்க்கணும். தோத்திரம், என் விருப்பப்படியே போவேன், நான் விரும்புகிற இடம், நான் விரும்புகிறபடி தான் பலி செலுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறபடி பலியை செலுத்தனையா, நான் விரும்புகிறபடி தான் பண்ணுவேன், எனக்கு இப்படிதான் முடியும். ஆமென், அங்கீகரிக்க மாட்டார். நீ அப்படியே தான் இருப்பா. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் குறித்த இடத்துல போய் என்ன செய்ய வேண்டும்? நீ பலியை செலுத்தினாதான். யாத்திராம் 20:24 சொல்றாரு, நான் வந்து என் நாமத்தை பிரசவப்படுத்துற நான் சொல்ற இடம், அங்கே என் நாமம் மகிமைப்படும், என் நாமம் அங்கே மகிமைப்படும், நான் மகிமைப்படுவேன். அது நான் மகிமைப்படுற இடம், அங்க வாசம் பண்ற இடம், நான் அங்க இருக்கிற இடம், அங்க கொண்டு செலுத்து, அங்க நான் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசு இல்லாத இடத்துல போய் எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ கொடுத்துட்டு சும்மா தான் வருவா. உன் வாழ்க்கை எம்டியா தான் இருக்கும், உன் குடும்பம் எம்டியா தான் இருக்கும், பலுகி பெருகல் இருக்காதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் காட்டுற இடம், அங்க போய் விதை, அந்த விதையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தர் இல்லாத இடத்துல விதைச்சியன்னா அது ஒண்ணு இல்லாம தான் அது போய்விடுன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போவாங்க, விதைக்க மாட்டாங்க. விதைக்கலாம் என்ன செய்ய முடியாது?
அறுக்க முடியாது, பலி செலுத்த மாட்டாங்க. என்ன சோத்திரம், அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதி. எத்தனை பேர் துதி சொல்ல வந்துட்டீங்க? வேண்டாம், கை வைத்தாதீங்க. ஆமென். துதியை சொல்லுகிறது அவர் சொன்னோம். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அது. நான் அதை அழுத்துறேன், உங்க ஆசீர்வாதங்க சொல்றேன்னு பாய்க்க. நீங்க போய் துதி செலுத்தலைன்னா, பலி செலுத்தலைன்னா, ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அப்போ சாலமோனே என்ன பண்றாருன்னா, எருசலேமில் இருக்க தேவாலயத்துக்கு வந்து பலி செலுத்தினாருன்னு பார்க்கிறோம். ஆமென். அதே போல நம்ம போய் கர்த்தர்ட்ட கேட்டு நம்ம செலுத்துற இடம் கரெக்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதை செலுத்துங்க, அதை தடை பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆண்டவர் நியமிச்சிருப்பார் உங்களை. அந்த இடத்துல நீங்க செலுத்துங்க. நீங்களும் பலுகி பெறுவீர், உங்க சந்ததியும் பலுகி பெருகும். கர்த்தர் சொல்றார், என் நாமம் விளங்கும். ஆமே, உபாகமும் ஆமே 12:5-6, என் நாமம் விளங்கும். அந்த இடத்துக்கு போ. 12 கோத்திரத்தை என் நாமம் விளங்கும் எருசலேம். அப்போ எருசலேம்ல தான் சீயோனே தமக்கு சொந்த வாசஸ்தலமாக, எருசலேம் சபை ஆலயம் அங்க இருக்கு. அங்க போ, அங்க போய் பலியை செலுத்து. நான் அந்த இடத்துக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இல்லாத இடத்துல காணிக்கை இல்லாத, ஆண்டர் சொல்லாத இடத்துக்கு போய், ஆண்டர் இல்லாத இடத்துல போய் நான் துதிச்சேன், காணிக்க கொடுத்தேன் என்று நீ பண்ணேன்னா நீ எம்டியா தான் இருப்பா. ஆமென், அல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு எஜமானன் உங்களை வேலை செய்ய சொல்றான். வேலையை ஒரு இடத்துல, இந்த இடத்துல வேலை செய்யணும் எஜமான் சொல்றான். ஆனா நீங்க அந்த இடத்துல வேலை செய்யாம வேறொரு இடத்துல போய் வேலை செய்றீங்க. எஜமான் வந்து பார்க்கான், எஜமான் சொன்ன இடத்துல என்ன செய்யல, வேலை செய்யல. இப்ப நீங்க அந்த எஜமான் வந்து கேட்கீங்க, எனக்கு கூலி கொடுன்னு கேளுங்க. எஜமான் கொடுப்பானா? தூங்குறீங்களா? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அப்போ கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எங்க என்ன ஆண்டவர் போ சொன்னாரு, எங்க பழி செலுத்த சொன்னாரு, எங்க காணிக்க கொடுக்க சொன்னார், எங்க தசமா கொடுக்க சொன்னார், அப்ப முழுசும் கீழ்ப்படினுங்க. அரை குறை அந்த கீழ்ப்படி இதெல்லாம் சாபம் நீங்காது. ஆமே, சாபத்தை அப்படியே திருப்பி கொண்டு போயிடுறீங்க. அந்த பலி முழுவதும் செலுத்தலைன்னா, பலி செலுத்துற சாபத்தை சாகடிக்கிறது. அதை என்ன செய்யறது, துதி பலி செலுத்தாம, தசமாக பலி செலுத்தாம என்ன செஞ்சிடுறது, வீட்டுக்கே கொண்டு போயிடுறது. அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமே, தசம பாவம், அது பலி செலுத்து, ஆசீர்வாதிப்பார் கர்த்தர். ஆமே, உன் பாவத்தை கர்த்தர்ட்ட போட்டு இயேசுகிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போ. சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தின கர்த்தர். நீ என்ன சொல்லப்பட்டிருக்கு, நெகேமியா 13:2, எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தின தேவனுடைய சபை. நெகேமியா 13:2 இருக்கு. நம்ம சாபத்தை ஆசீர்வாதம் மாத்துறது தேவனுடைய சபை. அந்த சபையில கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிற சபை. ஏன்னா அங்க கர்த்தர் இருப்பார். அதனால தான் சொல்றாரு, நீ இங்க வாமா, நீ வா, உன் சாபம் மாறும், உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், கவலை மாறும், போராட்டம் மாறும், இங்க வா, நான் மாத்துவேன். ஆமே, நீ எங்கேயோ போயிட்டு இருந்தியன்னா, ஆமே, அல்லேலூயா. வாங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கர்த்தர் ஆசீர்வாதம். எல்லாரும் ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க, இதை வாசிப்போம். 22வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை போடுமா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். 2வது வசனம் போடு. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனமாக்கிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. எந்த நாட்டுக்கு போ சொல்றாரு? மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில், இந்த மோரியா தேசத்துல, மோரியா நாட்டுல, நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல். அப்ப அங்க நிறைய மலை இருக்குது, நிறைய மலை இருக்குது. மலைகளில் ஒன்றின் மேல் உன் மகனை என்ன செஞ்சிரு, தகன பலியாய் பலியிடு. ஆமென். நான் இதுல என்ன சொல்றேன்னா, ஒன்றை வச்சுக்காங்க, கர்த்தரை விட மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன் நேசிக்காதீங்க, பலி செலுத்திரு. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். முதல்ல யாரு? கர்த்தர். 2வது குடும்பம். ஆமென். எங்களுக்கு 3வது தான் ஊழியன்னு சொல்றாங்க. முதல்ல யாரு தான்? கர்த்தரை விட பிள்ளை நேசிச்சுன்னா ஒரு நாள் அது உனக்கு பிரச்சனையா தான் வரும். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு. இப்போ கர்த்தரை விட பிள்ளை நேசிக்கிறான். அவர் சொல்றாரு, நான் சொல்ற இடத்துல பலி செலுத்து அப்படின்றாரு. ஆமென்.
சும்மா நீ இஷ்டத்து பண்ணிடாத அப்படின்னு சொல்லுதுடா. மூணாவது வசனம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதில் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல். பிரைஸ் அல்லாட், பிரைஸ் அல்லாட். ஆமென். குறித்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? நல்லா கவனிங்க. கீழ்ப்படிதல். இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படிகிற பிள்ளைகள் மேல் தேவ ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யும்? தங்கும். கீழ்ப்படியாத பிள்ளை மேல் தேவ கோபாக்கினவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் உடனே கீழ்ப்படிகிறான். கீழ்ப்படிஞ்சு நினைச்சிடான், அந்த இடத்துக்கு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் தனக்கு குறித்த இடத்துக்கு போனான். ஆமென். கீழ்ப்படிந்து போனான். இன்னைக்கு கீழ்ப்படிதல இல்லை. எந்த ஒரு இடத்துக்கு போனா என்ன அப்படின்னு போறாங்க. சரி போட்டோம். அடுத்தது 4வது வசனம். 3ஆம் நாளில் 3 நாள் பிரயாணத்துல தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3வது நாள் 3 நாள் பிரயாணம் பண்றான். தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்து திரும்பி. அவங்க நிறுத்திட்டான். என்ன செஞ்சிட்டான்? நிறுத்திட்டான். சோத்திரம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சிலதெல்லாம் என்ன நிறுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறதை நிறுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதை நிறுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை தூங்குறதை நிறுத்தணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் யாருக்குரிய நாள்? ஞாயிற்றுக்கிழமை செல்போன், டிவி, சீரியலை நிறுத்து. இல்லைன்னா நீ விரும்புகிற இடத்துல போடுவோம். நிறுத்து. அவன் நிறுத்திட்டான். கர்த்தரை ஆராதிக்க போக முடியும். எல்லாம் நினைச்சிட்டான். நிறுத்து. முதல்ல அந்த ஆண்டவரை ஆராதிக்க போக மாட்டோம். உன்ட்ட என்ன தேவையில்லாதவும் இருக்கோ அதெல்லாம் நிறுத்தி விட்டுரு. கூட கொண்டு வராதா? கூட கொண்டு வந்தீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால என்ன நிறுத்திட்டான். ஆராதிக்க தடையா இருக்க அத்தனையும் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு என்ன செஞ்சிட்டான்? போவோம்னு சொன்னான். 6வது வசனம் போடும். 6வது வசனம் 6ல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் என்ன செஞ்சாங்க? போனாங்கன்னு பாய்க்கிறோம். இருவர் என்ன செஞ்சாங்க? போனாங்கன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து 11 போடுங்க. அப்படி 6 7. அப்பொழுது ஈசாக்கு தகப்பன் ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டை இருக்கிறது, தகனபலி ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பெத்த ஆபிரகாம் தெரியும் பலியாடு ஈசாக்கு தான்ட்டு. பிள்ளை கேட்க அப்பா கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்ன செய்வார்? பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவர் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அப்போ 9ல் என்ன செய்யணும்? ஈசாக்க கட்டி பலிபடத்தில் அடுக்கி கட்டில் அவனை என்ன செஞ்சாச்சு? கடத்தியாச்சு. 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி எதை எடுத்தான்? கத்தியை எடுத்தான். ஓங்கினான் இருக்கா? சில பிரசங்கிமாரெல்லாம் என்ன செய்வாங்க? ஓங்கினான், குத்தினான். அப்படி இல்லை. தன் கையை நீட்டி என்ன செஞ்சான்? கத்தியே எடுத்தான். 11 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாம் பிள்ளையாண்டமே என்ன செய்யாதா? போடாத அப்படின்ட்டு. அவன் ஓங்கினான், குத்தினான்லாம் இல்லை, எடுத்தான். அவ்வளவுதான். உச்ச கட்டத்துக்கு வந்துட்டான். எண்ணி விட்டா பிள்ளைய காலி பண்ணிடுவான்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனாதான் தேவ சத்தம் உனக்கு கேட்கும். 3 நாள் பிரயாணப்பட்டு வர்றான். கர்த்தர் சத்தத்தை கேட்காது. அல்லேலூயா. அப்போ 22:2 பலி செலுத்துன்னு சொல்றாரு. 22:12 சொல்றாரு நிறுத்துன்னு சொல்றாரு. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்தோடனே என்ன சொல்றாரு? நிறுத்துங்கிறாரு. அவரு உத்தரவு, அவரே என்ன போட்ட உத்தரவை வாபஸ் வாங்குறாருன்னு பாக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய கோபாக்கின்னு உங்க மேல இருக்கும். அவர் இடத்துக்கு வந்த போது அந்த கோபாக்கின்னு நின்னுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 12வது வசனம் பாருங்க. 12 பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ எனக்கு நான் இருக்கேன். 13
13 ஆபிரகாம் தன்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்பு சிக்கி கொண்டு இருக்கிற ஆட்டுக்கடை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக அதை என்ன செஞ்சான்? தகன பலியிட்டான். 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பதவியில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னா, இப்போ கர்த்தர் சொன்ன இடத்துல பள்ளி செலுத்த கர்த்தர் ஈசாக்க கொண்டு வந்தார். ஆமென், கொண்டு வந்தார். அங்க என்ன இருந்தது? ஒரு ஒரு ஈசாக்கு பதிலா என்ன இருந்தது? ஆமா, ஆட்டுக்கடா இருந்துச்சு, ஒரு கடா இருந்துச்சு. இப்ப ஆபிரகாம் ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டை எடுத்து அங்க கொண்டு வச்சிருந்தா ஆட்டுக்கடா இருந்திருக்குமா? பிள்ளைக்காளி, பிள்ளைக்காளி. நீ கர்த்தர் சொல்லாத இடத்துல போய் நீ ஆராதிச்சா நீ காளி, நீ காளி. உன் ஆசீர்வாதம் காலியாகும், உன் குடும்பம் இதுவாகும். நீங்க யோசித்து பாருங்க. நான் விரும்புற இடத்த போவேன், கர்த்தர் விரும்பலாம் வரமாட்டேன், கர்த்தர் சொல்ற இடத்த போக மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அவன் கீழ்ப்படிஞ்சு போனான்னு பாய்க்கிறோம். ஆனா சொல்லலாம் கீழ்ப்படி. எங்க போனா என்ன, எங்க துதிச்சா என்ன, எங்க காணிக்க கொடுத்தா என்ன, அங்க என்ன இருக்காது? ஆட்டுக்கடா இருக்காதுங்க. நீ தான் பலியாகணும். இயேசு பலியாகிற இடத்துக்கு சொல்றாரு, நான் உனக்கு பலியாக்கி சபையை ரெடி பண்ணி வச்சு அங்க போப்பான்னா அதெல்லாம் முடியாது. எனக்கு தூரமா இருக்கு, எனக்கு பக்கத்து வீட்டுல எனக்கு. ஆமென். அங்க போனீன்னா நீ பலியாயிருவா, உனக்கு பலி செலுத்த ஆட்டுக்கடா இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் காட்டுகிற, அப்ப என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் சொல்லுகிற சபைக்கு போக முடியாது. அந்த போதகர் கடிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்றாரு, திட்டி பிரசங்கம் பண்றாரு, என்னால கேட்க முடியாது. பக்கத்துல ஒரு பாஸ்டர் என்ன செய்யறாரு? கண்ணீர் கல் அப்படியே அல்வா மாதிரி பேசுறாரு. எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு. அவனும் பலியாயிரும், நீயும் பலியாயிரும். ஆமே. கர்த்தர் சொன்ன இடத்துல போய் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் பாவத்தை வெட்ட என்ன செஞ்சிரு? கத்தி எடுத்துரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுற வரைக்கும். அப்ப நல்லா கவனிக்க, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீ போனா உன் குடும்பத்துல ஏதாவது ஒரு இழப்பு வரும். அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார், உனக்கு பதிலாய் கடா இருக்காது. ஆபிரகாம் இன்னொரு மலைக்கு போயிருந்தானா, பிள்ளைய கொண்டு போட்டுட்டு அவன் எப்படி வந்திருப்பான் தெரியுமா? கண்ணீரோட வந்திருப்பான். வீட்டுக்கு வந்து மனைவிட்ட சொல்லுவான், சாராள்கிட்ட, எம்மா நான் ஈசாக்கு கொன்னுட்டம்மா. சாராள் பேயாட்ட ஆடிட மாட்டா, ஆபிரகாம் அடிச்சு துரத்தியே இருப்பான். பண்ணிருப்பாலும் பண்ணிக்க மாட்டாள. குடும்பத்துல பிரச்சனை, கர்த்தர் சொல்லாத இடத்துல போய் துதிச்சு பண்ணிட்டு குடும்பத்துல பிரச்சனை. நீங்க பாருங்க, பாருங்க, அதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதி. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க? நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்ப வாக்குத்தத்தை நிறைவேறத கொடுக்கலான்னு பாய்க்கிறோம். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பொருளை எல்லாத்தையும் பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கலான்னு பாய்க்கிறோம். ஆசீர்வாதத்தோட வீட்டுக்கு வர்றாங்க பிள்ளை எல்லாம். இப்போ பிள்ளையோட ஆசீர்வாதத்தோட வந்த உடனே சாராளுக்கு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொன்ன இடத்துல போய் நீங்க பலி செலுத்துங்க. ஏதோ நீங்க விரும்புற இடத்துக்கு போயிடாங்க. ஆபிரகாம் விரும்பின இடத்துக்கு போயிருந்தானே ஈசாக்கு காலியாயிருப்பான். வர 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 குடும்பம் காலின்னு பாய்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். தனக்கு விரும்புகிற ஒரு டெனாமினேஷன், தனக்கு விரும்புகிற ஒரு சபை, கர்த்தர் இருக்காரா இல்லையா எனக்குலாம் தேவை கிடையாது, பாரம்பரியமா போய் உட்காந்துட்டு நான் வந்துட்டு இருப்பேன். நீ காலியாயிருவான்னு கர்த்தர் சொல்றாரு. உன் ஆபத்துல கர்த்தர் உன்னை காப்பாற்ற மாட்டார், உன் இக்கட்டுல கர்த்தர் நீக்க மாட்டார். அந்த ஆபத்து இக்கட்டு உன்னை காலி பண்ணிடும்னு கர்த்தர் சொல்றாரு. போ, நீ விரும்புற இடத்துக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, என் கோபாக்கினே உன்னை காலி பண்ணிடுன்னு சொல்வார். காப்பாத்திருப்பாரா? உன் இஷ்டத்துல போய் பலி செலுத்தினா ஆபிரகாம் போ, போட்டு போ அப்படி விட்டுருவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தப்பை பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் விரும்புகிற இடத்தை விட்டு தனக்கு இச்சைக்கேற்ற போதகர்கள், இச்சைக்கேற்ற சபைகள் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பலியாக இயேசு இருக்க மாட்டார். நீங்க தான் பலியாவி இருக்கு, நீங்க பலியாவி இருக்கு.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல இந்த இந்த வசனத்தை கொஞ்சம் போடுங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல 1வது வசனத்தை போடுங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை எண்ணுவதற்கு தாவீதை ஏவினான். இப்ப இந்த இந்த தொகை எண்ணுவதற்கு யாரு ஏவினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. கர்த்தர் ஏவினாரா, சாத்தான் ஏவினாரா? சாத்தான் ஏவினான். மோசே கர்த்தர் சொல்லி 2 முறை எண்ணினான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா இங்க சாத்தான் சொல்லி என்ன செய்யறான்னா, இவன் எண்ணிக்கை என்ன சொல்லி கட்டளையிடுறான். யோபாப் தடுத்தாலும் அதுக்கு அவன் கேட்கலன்னு பாய்க்கிறோம். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க பாருங்க, எருசலேமில் பட்டயம் இருக்குன்னு பாய்க்கிறோம். எருசலேம் பட்டயம் இருக்குன்னு பாய்க்கிறோம். அதுக்கு தாவீது என்ன சொல்றான் பாருங்க. 18, 19, 21வது அதிகாரத்துல 18, அந்த 18ல இருந்து அப்படியே கொஞ்சம் 28 வரை வரட்டும், அப்படியே தோத்துறோம். அப்பொழுது ஆமா, எபியூசினாகிய ஓர்னானன் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்ப இந்த பட்டை நிக்கணும்னா நீ காத்து தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட பேசல, தீர்க்கதரிசி கிட்ட பேசுறாரு. அவன் தீர்க்கதரிசி சொல்றான். அப்படியே தாவீது கர்த்தருடைய நாமத்திலே காத்து சொன்ன வார்த்தையின்படி போனான். தாவீது தப்பிச்சு பிழைச்சது பாத்தீங்களா? அப்போ தனக்கு விருப்பமானபடி அவன் செய்யல. எல்லாம் கவனிங்க. 20வது வசனம். ஓர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருக்க அவனுடைய 4 குமாரனும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். அவன் பிள்ளை ஒழிச்சுக்கிட்டாங்க. தாவீது ஓர்னான் இடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை என்ன செய்யறான்? வணங்கினான். இவன் ராஜா இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். 22. அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை சனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். எது போக? என்ன போக? வாதை. உன் வீட்டில் இருக்க வாதை, வீட்டில் போடுறா வாதை பொல்லாப்பு என் வீட்டை என்ன செய்யாது? அணுகாது. ரைட்டு தான். அதுக்கு கிரயத்தை சபையில் செலுத்து. வெறும் ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த வாதை நிறுத்தும்படி அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யறான்? கிரயத்தை என்ன செய்யறான்? கொடு என்றான். 23. ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களும் மாடுகளும் விறகும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பள்ளிக்கு கோதுமையும் ஆகிய யாவும் கொடுக்கிறேன் என்றான். 24. அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடைய இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி. ஆமென். கரையும் செலுத்தணுங்க. மகிமை இறங்கினா கரையும் செலுத்தணும். ஆமென். வாங்குவேன் என்று சொல்லி. 25. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை என்ன செஞ்சான்? ஓர்னானுக்கு கொடுத்து. 26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். 28. எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். அப்போ காத்து என்ன சொல்றது? கர்த்தர் என்ன சொல்றது? இல்ல, கர்த்தர் சொன்ன இடத்துல பலிபீடத்தை கெட்டனாலதான் வானத்திலிருந்து என்ன செஞ்சது? அக்கினி வந்துச்சுது. அவன் துதி பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன செஞ்சது? பட்டயம் உரையிலே போடப்பட்டது. தீட்டப்பட்ட பட்டயம் உரையிலே போடப்பட்டது. அதான் இப்ப அக்காலத்தில் கண்டு அங்கே தானே என்ன செஞ்சான்? பலியிட்டான். நீங்க 22:1 அடுத்த அதிகாரம் 22:1 படிங்க. 22 அடுத்தது. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. எது?
பாருங்க, அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலை இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். சரியா சொல்லிட்டானா? ஆபிரகாம் காட்டின இடம். நீங்க 2 நாளாகும் 3:1 படிங்க. 3:1 போடுங்க. 2 நாளாகும் 3:1. 2 நாளாகும் 3:1 பாருங்க. பின்பு சாலமோன் எருசலேமில் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். சாலமோனுக்கு இடம், நிறைய இடம் இருக்கு. ஆனா எந்த கர்த்தர் காட்டின இடத்துல தான் என்ன செஞ்சான்? ஆலயத்தை அவன் கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆலயத்தை கட்டினாலதான் நீங்க 1 ராஜாக்கள் 9:3 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 9:3 போடுங்க. கட்டி முடிச்சுட்டு ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னால் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகும் 7:14 இருந்து 20 வரை படிச்சு பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில், ஆமென், இங்கே ஏறெடுக்கப்படுற விண்ணப்பமும் வேண்டுதலுக்கும் என் செவியும் என் கண்களும் திறந்தவைகளா இருக்கும். அப்ப கர்த்தர் சொன்ன இடத்துல ஆலயம் கட்டினதான் அங்கே தகனங்கள் கர்த்தர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டார். அங்க ஏறெடுக்க விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? பதில் கொடுத்தார். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் விளங்கும். அப்ப அந்த நாமத்துல வந்து தசம் காணிக்க என்ன செய்ய? பலி செலுத்து. அதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் உனக்கு வரும். வருமா வராதா? வருமா வராதா? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சீஷர்கள் தனக்கு விரும்பின இடத்துக்கு போயிருந்தா கர்த்தரை கண்டிருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் தனக்கு விரும்பின மலையில போட்டிருந்தான்னா பிள்ளை இழந்திருப்பான். ஆமென். நல்லா கவனிங்க. தாவீது தனக்கு விரும்புற இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்திருந்தா இஸ்ரவேல் சனத்தை இழந்திருப்பான், பதவியை இழந்திருப்பான், ஆமென், ஜீவனை கூட இழந்திருப்பான். கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் பலிபீடம் கட்ட, ஆபிரகாம் காண்பிச்ச அந்த இடத்துல அவன் பலிபீடத்தை கட்டுறதுனால வானத்திலிருந்து என்ன இறங்கிச்சது? அக்கினி இறங்கிச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன இடத்துல உன் தசமபாகத்தை கொண்டு கொடுத்தீனா வானத்தின் பலகனியை திறந்து ஒன்ன இடம் கொள்ளாமல் போகும்போது நினைச்சுவாரு, நிரப்புவா. நீ எங்கெங்கயோ கொடுத்தீனா வானம் திறக்காது, அடப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திரம். எசேக்கியாவை எங்க பார்த்தார்? அவன் எதிரி, சத்துரு. அதை விரித்து, சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே உங்களுடைய செவியை சாய்த்து கேளும். அது கேட்டார். ஆமாப்பா, அவன் தூசிச்சதை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். எங்க ஆலயத்துல தாமா, அவர் இருக்கிற ஆலயத்துல தாமா உன்னை காண்பாரு, உன் செபத்தை கேட்பாரு, உன் பலியை ஏற்றுக்கொள்ளுவாரு. அந்நாள் அங்கத்தான் கண்டாரு, நினைச்சாரு, அற்புதம் செய்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சரி, இப்போ ஒரு காரியத்துக்கு வந்துடுவோம். முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். இது எழுத்தின்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்த சொன்னார், அப்படிதானே? இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாங்க, அப்படியே வாங்க பார்க்கலாம். 20வது வசனத்தில் 24 வரை போடுமா, வாசிக்கலாம். பாருங்க, பாருங்க, சொல்லப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதுதான் சாலமன் கட்டின ஆலயம்னு அவர் சொல்றா. தொழுது கொண்டாத நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். 21. அதற்கு இயேசு, சரியே, நான் சொல்லுகிறது நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென். அன்னைக்கு ஒரே ஆலயம் எருசலேமில் தான் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் சீஷர்கள் போய் தானே இன்னைக்கு எல்லாம் நடந்திருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு தான் சொன்னார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னார். எங்கேயும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எங்கும் பிதாவை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும் அப்படி சொன்னார். 22 பாருங்க,
ஆனா அவர் சொல்லி நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. சீஷருக்கு மூலம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சபை. சோத்திரம். 23 அடுத்த வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தொழுது கொள்ளும் என்ன வரும்? காலம் வருமே தவிர ஒரு இடத்த சொல்லல. ஆமென். தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவரா? 24 பாருங்க. 24 தேவன் ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அன்னைக்கு எழுத்தின்படி ஆராதனை செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல எழுத்தின்படி ஆராதனை செஞ்சாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆவியின்படி ஆராதனை செய்யணும். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். பிலிப்பியர் 3:3 தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஆவியில என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. எழுத்தின்படி அல்ல. அப்படியே போய் உட்காருவோம், அப்படியே வருவோம், அப்படி அல்ல. ஆமென். எப்படி அவரை தொழுது கொள்ளணுமா? ஆவியோட உண்மையோடு அவர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்பன்னா தோத்திரம் துதியின் பகுதியில் இருந்து முடிகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். ஏன் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா, அன்னைக்கு ஆலயத்தில் இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்காரு? நம்மளதான் ஆலயமா தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 21:2 சொல்றது உங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிறது. அதனால எனக்குள்ள வாசஸ்தலம் இருக்கிறது. நான் சினிமா தியேட்டர்ல இருந்து ஆராதிப்பேன், எங்க வீட்டுல இருந்து ஆராதிப்பேன். ஆராதிச்சேன்னா அவர் பரிசுத்தமானவர். ஆமென். பரிசுத்தமாகி ஒரு ஆலயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். பரிசுத்தமா ஒரு ஆலயம் இருக்கு. அந்த பரிசுத்தம் நிறைந்த அந்த ஆலயத்துக்கு போ. அங்க போய் எப்படி செய்யணும்? பரிசுத்தத்தோட என்ன செய்யணும்? உண்மையோட கர்த்தர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அங்க தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்டா? இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல அல்ல. நீ என்னை விட்டா நான் உன்னை விட்டுருவேன். எனக்கு டைம் இருந்தா போவேன். இதுல வேற ஞாயிற்றுக்கிழமை டூர் அடிக்காங்க. ரொம்ப பயங்கரமான கால்கள். என்ன துணிச்சல்! ஞாயிற்றுக்கிழமை எழுந்தா அன்னைக்கு தான் லீவு அப்படிலாம் போகாதுங்க. அதை தப்ப பண்ணாதீங்க. அந்த நாள் யாருக்குரிய நாள்? கர்த்தருக்குரிய நாள். அதை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். அப்போ பரிசுத்த ஆலயம். அப்ப எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்கதான் கர்த்தர். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் நிறைஞ்ச ஒரு ஆலயத்தை தெரிஞ்சு எடுத்து அங்க போய் நீங்க ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். ஆமென். அப்படின்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? உண்மையுள்ள தெய்வம். அப்போ அவர் ஆராதிக்கன்னா உன்கிட்ட உண்மை இருக்கணும். நீ உண்மை இல்லாம ஆராதிச்சா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உன் துதி பலி, துதியில, சோத்திரத்துல, காணிக்கையில, தசம்பாகத்துல உண்மை இல்லைன்னா உன் ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ஆவியோடு உண்மையோடு கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எகிப்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், யாத்திராகமம் 10:7 நினைக்கிறேன். அந்த பார்வோன் ஊழியக்காரன் சொல்றான், ராஜாவே ஆராதனையை தடுத்ததுனால எகிப்து அழிகிறதுங்கிறான். ஆராதனையை தடுத்ததுனால எது அழியுதான்? எகிப்து அழிகிறது. நீ உண்மை இல்லாம ஆராதிச்சா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உன் துதி பலி, துதியில, சோத்திரத்துல, காணிக்கையில, தசம்பாகத்துல உண்மை இல்லைன்னா உன் ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ஆவியோடு உண்மையோடு கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எகிப்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், யாத்திராகமம் 10:7 நினைக்கிறேன். அந்த பார்வோன் ஊழியக்காரன் சொல்றான், ராஜாவே ஆராதனையை தடுத்ததுனால எகிப்து அழிகிறதுங்கிறான். ஆராதனையை தடுத்ததுனால எது அழியுதான்? எகிப்து அழிகிறது. ஒரு காலத்துல அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் ஆராதிக்கிறதுல முன்னிலம் இருந்தது. இன்னைக்கெல்லாம் ஆராதிக்க அங்க என்ன செய்யல? ஆராதிக்கிற ஆலயங்கள் எல்லாம் டாஸ்மார்க் கடையா மாறுதான். அவங்க ஆசீர்வாதம் மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். தோத்திரம். அப்போ இன்னைக்கு அந்த தேசம்லாம் இன்னைக்கு வல்லரசை இழந்துட்டு, இங்கிலாந்து வல்லரசை இழந்துட்டு அமெரிக்காவும் இழக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா யார் இல்லை அங்க? கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லை. அப்ப பாருங்க,
அப்ப கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம போகணும். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம போகணும். இடைவிடாமல் ஆராதிக்கணும். அப்போ இதுல என்ன வச்சிருங்க? இந்த வாரம் போட்டா அடுத்த வாரம், அடுத்த வாரம் போட்டா அடுத்த வாரம், அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் வராது கர்த்தர்ட்ட. அனுதினமும் கர்த்தருக்கு நீ ஆராதனை செய்யணும். ஆவியில தினமும் ஆராதனை. வாரத்துல ஒரு நாள் கர்த்தர் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கார். அது ஒரு பரிசுத்த நிறைஞ்ச கூட்டத்துல போய் இணைந்து கொள். ஆவிக்குரிய அனலா இருக்கிற இடத்துக்கு போ. சத்தியத்தை சொல்ற இடத்துக்கு போ. ஆராதிக்கிற இடத்துக்கு அங்க போ. சொல்ல அங்க போ, அங்க ஆராதி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி போயிட்டேன்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யி, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா. வியாதியே இணைஞ்சிருவாரு, விலக்கிடுவார். வியாதியை விளக்குவார விளக்க மாட்டார், விலக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆராதனை செய்யணும் பார்க்கிறோம். ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தாங்க. கடைசி ரூத்து புஸ்தகத்தை எடுத்துக்காங்க பாருங்க. ரூத்து புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல நீங்க 15, 16, 17 சொல்றா. ரூத்து சொல்றா, எங்க இருக்காங்க? அசுத்தமான இடத்துல இருந்து பரிசுத்தமான இடத்துக்கு வராங்க. பரிசுத்தமான இடத்துல இருந்து அசுத்தமான இடத்துக்கு போய் எல்லாத்தையும் இழந்தா, இப்ப அசுத்தமான இடத்துல இருந்து பரிசுத்தமான கர்த்தர் சொல்ற இடத்துக்கு வாரா. வந்தவுடனே ரூத்தும் கூட வாரா. வந்தவுடனே சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமே, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய நீர் எங்க இருக்க அங்க நான் இருப்பேன். உம்முடைய தேவன் இருக்கிறது நான் இருப்பேன். அப்படி அவ சொல்றா. சொல்லிட்டு வாரா. 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்துல என்னேஸ்வரா, ஆமே, வேலை செய்யறதுக்கு போறா. போகிற இடத்துல ஒரு வயல் வருது, போபாஸ் வயல் வருது. அந்த வயல்ல போய் அவ என்ன செய்றா? அடிமை வேலைக்காரிக்கு கீழே இருக்கிறா, பொறுக்கிறா. என்ன செய்றா? பொறுக்கிறான்னு பாய்க்கிறோம். அப்போ அவ பொறுக்கி எடுத்துட்டு அவன் என்ன செய்றான்னா, சாப்பிட்ற வேலையில வரும்பொழுது அவன் கூப்பிட்டுலாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவ பொறுக்கி எடுத்தது கொஞ்சம். போபாஸ் என்ன செய்றான்? ஒரு மரக்கால் வார்கோதுமை கொடுத்து அனுப்புறான்னு பாய்க்கிறோம். அப்போ மாமிட்ட கொண்டு கொடுக்கான்னு பாய்க்கிறோம். எங்க கொண்டு கொடுக்குறா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மாமியார் மருமக உறவு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமே, நான் என்ன சொல்றேன், அதாவது மருமக மகன், மருமகா மகா, என் மகளேன்னு சொல்றா. ஆமேன். நீங்க மகளா நினைங்க, மகனா நினைங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாரா. அப்போ அவ கேட்கா, நகோமி கேட்கா, நீ எங்கம்மா போனா? இந்த வயல்ல போனேன், இப்படிலாம் அந்த ஆள் இப்படிலாம் விசாரிச்சாரு, எடுத்தாரு, எல்லாம் பண்ணான்னு சொன்ன உடனே அவ சொல்றா, ஒரு வார்த்தை சொல்றா, நீ அறுக்கு மட்டும் அந்த வயலை தவிர வேறொரு வயலுக்கு போகாதே. ஆமென். ஏன் போகாதன்னா, அந்த போபாஸ் என்கிற கண்ணில் எனக்கு தயவு கிடைத்தது. அவன் விசாரித்தான். அவன் எனக்கு என்ன செஞ்சான்? நான் பொறுக்கினது கொஞ்சம். அவன் ஒரு மரக்கால் என்ன செய்யற போட்டான், கொடுத்தான். எல்லாம் பட்ட அந்த அந்த சபையாக்க வயல்ல நான் போஷிக்கப்பட்டு நீ போஷிக்க, அந்த வயலை விட்டு வேறொரு வயலுக்கு போகாது. ஆமென். அப்போ மாமி சொல்றான், அதே வயல் அந்த இடத்துக்கு அவ வாரான்னு பாய்க்கிறான். ஆமென். இன்னைக்கெல்லாம் எடுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்க? இந்த சபைலன்னா அடுத்த சபை. ஒரு மரத்தை பிடிங்கி வச்சா மரம் என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். அடிக்கடி சபையை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் மாத்துறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்யாது? செட் ஆகாது. தோத்திரம். அல்லேலூயா. முடிவை நீங்க பார்த்தா அது கஷ்டமாயிருன்னு பாய்க்கிறோம். ஆமென். அப்போ மரணம் அடைகிற வரைக்கும் அவன் அந்த சபையை விட்டு வயலை விட்டு விலகாமல் இருந்தான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வேறொரு வயலுக்கு போகாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வயல் உடைய சொந்தக்காரர் எல்லாம் அவளுக்கு சொந்தமா மாறிச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன சபையில வச்சாதான் கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன் தேவை சந்திப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். வேறே ஒரு சபைக்கு போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நீ பொறுக்கினது மட்டும்தான் உன்கிட்ட இருக்கும். ஆமென். முதல்ல ஒரு வார்க்கோன் கொடுக்கான், அடுத்தது 6 படி அது எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு பாய்க்கிறோம். அவ பொறுக்கிறதுக்கு சிந்த விடுங்கன்னு சொல்றான்னு பாய்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற சபைக்கு போனாதான் உன்னுடைய வேலைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரெண்டும் அங்க வரும். ரெண்டும் சேர்ந்து இவ பொறுக்கெடுத்தது இருந்தது, போபாசருடைய ஆசீர்வாதமும் அங்க இருந்த, ரெண்டு ஆசீர்வாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கும் போதுதான் நீ என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை
டபுள் டபுளா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல, எனக்கு குறித்த இடம், கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை குறித்திருக்கிறார். 1000 இடம் இருக்கலாம், 1000 ஊர் இருக்கலாம், 1000 சபை இருக்கலாம். ஆனா எந்த சபைக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும், நீ கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் சொல்லணும். அந்த இடத்துல பலிபடத்தை கேட்டு அங்கேயும் பலிகளை முழுமையா செலுத்து. ஆமென். அறகுறையா செலுத்தாத, முக்காபலியா செலுத்தாத, முழுமையா செலுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுல நல்லா கவனிங்க. ஆமா, எழுத்தின்படி ஒரு ஆலயம் தான் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு ஆவிக்குரியபடி இருக்கிறதாலும் ஒரு கூட்டமைப்பு தான். இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தர் இருப்பார் என்றால் நீ கை தட்டாம இருக்க மாட்டா, துதியின் பகுதிக்கு வராம இருக்க மாட்டா, ஆராதிக்காம உன்னால இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டேன், அவரால் முடியாது. உன்னை அவராலையும் ஆசீர்வதிக்க முடியாம இருக்க முடியாது. அவர் ஆசீர்வதிச்சிருவாரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருந்தான், விதைச்சான், பலிக்கு பெருகும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொண்டான். பாய்க்கிறோம். நீ விரும்புகிற இடம் இல்ல, கர்த்தர் விரும்புகிற சபை, கர்த்தர் சொல்லுகிற இடம், அந்த இடத்துக்கு போ. கர்த்தர் அங்க வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். எல்லாம் அப்படி எழும்புங்க, ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா. நன்றி பரிசுத்தர். கொஞ்சம் எழும்புங்க. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற இடத்துல உம்மை நான் ஆராதிப்பேன் அப்பா, ஆவியோடு உண்மையோடு நான் உம்மை ஆராதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பாராக. ஆமா, எல்லாம் ஒரு விஷயம், துதிபலியை செலுத்த வந்த ஏசையா அந்த பாட்டை பாடி நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆராதிச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு சொத்து இருக்கிறோம். நல்லா உணர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி உள்வாங்கி, ஆண்டவரே என்னை எங்கே போகணும், எந்த இடம் கர்த்தர் குறித்திருக்கிற இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போயிடாதா, அந்த இடத்துல போ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.